சிலம்பம் தற்காப்பு கலையானது முறையான ஒரே மாதிரியான பயிற்சி பாட வழிகாட்டல் புத்தகத்தை கொண்டிருக்க வேண்டும் என நெகிரி செம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் வலியுறுத்தினார். குறிப்பாக சிலம்பம் பயிற்சியை வழங்கும் ஆசான்களுக்கும் அதற்கான போட்டிக்கும் மட்டுமல்லாது போட்டியை ஏற்று நடத்துவோர் மற்றும் போட்டிக்கான வெற்றியை முடிவு செய்யும் அதன் நீதிபதிகளுக்கும் இந்த ஒரே மாதிரியான பயிற்சி வழிகாட்டல் பாடத்திட்டம் பெரும் உதவியாக இருக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இங்கு சிரம்பானில் சர்வதேச சிலம்ப போர்க்கலை சம்மேளன அறிமுக விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து பேசிய அருள்குமார், தமிழர்களின் பெருமைக்குரிய இந்த தமிழ் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பத்தை உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழக்கூடிய நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதை இந்த சம்மேளனம் முக்கிய பங்காற்ற முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தேசிய சிலம்ப போர்க்கலை மன்றம் மலேசியாவில் அவர்களுடைய அனைத்து முயற்சிகளையும் ஒரு மேக்சிமமான ஒரு லெவலுக்கு கொண்டு சென்று விட்டனர். இதில் மாஸ்டர் முரளிதரன், டாக்டர் சந்திரசேகரன் மற்றும் அனைவருடைய முயற்சிகள் மிக அளப்பரிய ஒரு முயற்சி. ஆனால் இதனுடன் மட்டும் நின்றுவிடக்கூடாது, இதனை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இதனுடன் நாம் நின்றுவிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னவென்றால், இன்றைக்கு அந்த கலையை இங்கு இருக்கின்ற இளைஞர்கள், இந்த யூத் இங்க இருக்கின்றதை நாம் பார்க்க முடியுது. ஆகவே அந்த ஒரு முயற்சியை மாஸ்டர் முரளிதரன் அவர்கள் வெற்றிகரமாக செய்திருக்கின்றார். போல இதற்கு பிறகு நாம் என்ன செய்ய போகின்றோம்? இளைஞர்கள் இருக்கின்றார்கள், அடுத்த நிலைக்கு நாம் எங்க செல்ல கொண்டு போகின்றோம்? அந்த மெசேஜ் அவர்களிடமிருந்து அந்த நேரத்துக்குள் தெரிவித்திருந்தார். ஆகவே கண்டிப்பாக இதை நாம் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இன்றைக்கு எப்படி மலேசியாவிலும் இதற்கு அங்கீகாரம் வேண்டும் என்றால், கண்டிப்பாக ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு போட்டியில் அது கலந்து கொள்ள அங்கீகரிக்கப்பட வேண்டும், ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டும். அந்த நம்மில் இருந்த சில பிரச்சனைகள். ஆனால் முன்னதாக பேசிய சம்மேளன தலைவர் மகாகுரு முரளிதரன், சர்வதேச சிலம்ப போர்க்கலை சம்மேளனம் இவ்வாண்டு தொடக்கத்தில் நோர்வே நாட்டில் முறையாக பதிவு செய்யப்பட்டது என குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் நமது பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பம் பரவ வேண்டும் என்பதே இந்த அமைப்பின் முதன்மை நோக்கம் என குறிப்பிட்டார். நோக்கம் இந்த ஆண்டு அல்லது அடுத்த ஆண்டு முடியறதுக்குள்ள 9 நாட்டில் ஆசியான் நாட்டில் இருக்கக்கூடிய 9 நாட்டில் இந்த கலையை வேறு அதுக்கான முயற்சிகள் செய்யணும். இப்போ பார்ப்போம் 4 நாடுகள் அமைச்சு, 5 நாடு தான் இருக்கு, அது பக்கத்திலே இருக்கு. இன்ட்ரடியூஷன் நம்ம ஏற்கனவே காலத்தில் வச்சுருக்கோம். 2 முக்கிய இடத்துல நம்மளுடைய அஸ்திவாரங்கள் இருக்கு. மேடான்னு பாலி பலமாக இருக்கணும். ஸோ இந்த வருஷம் 12ஆம் மாதம் அநேகமாக ஜாக்கிரதாவிலையும் நம்ம காலத்தில் வச்சுருக்கோம். அப்படி காலத்தில் நிறைய தீவுகள் கொண்ட நாடுன்றதுனால ஸோ ஒரு தீவை மட்டும் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ 2-3 தீவுகளில் இருக்கணும். களிமண்தான்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் என்னோட படித்து சினிமாவுக்கு அங்கே இருக்கார், மேனேஜர் அங்கே வேலை செஞ்சிருக்காரு. அவர் பார்த்துட்டு ஒரு தமிழ் தான் சண்டராஜன், நம்மளுடைய போர்க்கலையினுடைய உதவி தலைவர். அதுவே அவர் அங்கே அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு 4 தீவுகளில் நம்ம வளர்க்கறதுக்கு வாய்ப்பாக வரும். ஸோ அதனால் அந்த நாடு இப்போ ஓரளவுக்கு சிலம்ப கலையை கற்றுக்கொள்வதில் உலக நாடுகள் மிகவும் ஆர்வம் காட்டி வருவதாகவும், அதனை உலக நாடுகளுக்கு கொண்டு சேர்ப்பதில் இந்த சம்மேளனம் தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அதன் ஆலோசகர் டாக்டர் சந்திரசேகரன் சுட்டிக்காட்டினார். பல்வேறு நிகழ்வுடன் இங்கு சிரம்பான் மாநகராட்சி மன்ற அரங்கில் நடைபெற்ற இந்த அறிமுக விழாவில் மலேசியா உட்பட இந்திய, இந்தோனேசிய, சிங்கப்பூர், நோர்வே, ஸ்வீடன், அமெரிக்கா, பிலிப்பைன், அபுதாபி, துபாய் ஆகிய உலக நாடுகளிலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட சிலம்ப போர்க்கலை ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து சிறப்பித்தனர். அன்றைய விழாவின் அதன் பொறுப்பாளர்களில் சிலர் பலவாறான ஆலோசனைகளையும் பரிந்துரைகளையும் முன்வைத்து தங்கள் கருத்தை வெளிப்படுத்தினர். கண்டிப்பா நம்மளுடைய இதுல சண்டை இருக்கு, அது அந்த களத்தோட முடிச்சுட்டு அற்புதமான நட்பை மறுபடியும் இருக்க பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மள வெளியே அது உடைக்க முடியாது. உடைக்க வர்றவங்க கூட கொஞ்ச நாள் சிந்திப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த அந்த ரிங்கில் உள்ள விஷயத்தை வெளியே நம்ம கொண்டு வந்தோமா தான் நம்மளை உடைக்கிறதுக்கு வேற ஆள் வேணும்.
நம்மளே உடைச்சுக்குவோம். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.